ஹாய் காய்ஸ், வணக்கம். மிஸ்டியோட பர்த்டே, அதோட ஒரு மினி விளாக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன் மினி விளாக் அப்படின்னு பேர் வச்சோம் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணது வந்து செப்டம்பர் 13. ஏஷ் பொறுமை. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏன்டா செப்டம்பர் எடுத்த வீடியோவை டிசம்பர்லயா நீ ரிலீஸ் பண்ணுவ? வேற வழி கிடையாது, சிச்சுவேஷன்ஸ் அப்படி ஆகி போச்சு. இது ஒரு பெரிய ஃபெயில்னு தான் சொல்லணும். ஏதோ புதுசாக நாங்கள் ஃபெயில் ஆகிற மாதிரி, நாங்கள் போடுற எல்லா பிளானுமே ஃபெயில் ஆகி கடைசியில் ஏதோ ஒரு பெரட்டி ஒரு வீடியோவும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்போம். இதுதான் ரெம்ஸ்டிக் ஃபேமிலியோட வழக்கம். இந்த முறையும் அப்படியே தான் பண்ண போகிறோம். அதுதான் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் 13 மிஸ்டியோட பர்த்டே. சரி, இந்த வருஷம் மிஸ்டிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கலாமே அப்படின்னு மலேசியாவில் புக்கிட் பின்தாங் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, நல்ல ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் லொகேஷன். அங்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் மிஸ்டிக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதை புக் பண்ணணும், ஃபோன் பண்ணி நம்ம புக் பண்ணணும். மிஸ்டியோட பர்த்டேக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணால் போதும் அப்படின்னு அசால்ட்டாக நினச்சிட்டேன். நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், புதுசாக இருந்தது. நம்மளும் இதை பண்ணி பார்ப்போமே, வாழ்க்கையில் அதை பண்ணதே கிடையாது. சரி, ஒரு தடவாவது நம்ம அதை பண்ணி பார்ப்போம், ஒரு செலிபிரிட்டி மாதிரி நம்மளும் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதை புக் பண்ணலான்னு இருந்தேன். மிஸ்டியோட பர்த்டேக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேங்க. அப்போ தான் பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. இதுக்கு மலேசியாவில் இவ்வளவு டிமாண்டா அப்படிங்கிறது எனக்கே அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. என்ன சொன்னாங்கன்னா, வெரி சாரி சார், ஃபுல்லி புக்ட் ஆயிருச்சு. சரி, அப்போ என்ன சார் பண்ணுறது? எனக்கு செப்டம்பர் 13 வேணும் சார். முன்ன பின்ன ஒரு நாள் 2 நாள் போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க சார், ஏதாவது 50-100 எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வெரி சாரி சார், எல்லாரும் எக்ஸ்ட்ரா 50-100 தர்றேன், அந்த டேட்டுக்கு வேணும்னு கேட்டதுனால நாங்கள் எல்லாம் ஃபுல் ஸ்லாட்ஸ் புக்டு. ஐயோ, இப்போ அடுத்தது எப்போ சார் டேட் இருக்குன்னு கேட்கும்போது, டிசம்பர் 10 உங்களுக்கு நாங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுறோம். டிசம்பர் 10 மேலே நியூ இயர் டைமில் வந்து டேட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக வருது. ஃப்ரீயாக இருக்கா இல்லையாங்கிற கன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு நாங்கள் டிசம்பர் 10 ஃபோன் பண்ணி சொல்கிறோம். நாங்கள் என்னடா அது வம்பா போச்சு, செப்டம்பர் பர்த்டேக்கு டிசம்பருக்கு தான் அடுத்த டேட்டே சொல்லுவாங்கன்ட்டாங்க. சரி, பரவாயில்ல அப்படின்ட்டு அன்னைக்கு பெரிய ஃபெயிலியர். ஸோ அன்னைக்கு வேறு வழி இல்லாமல் மிஸ்டியோட பர்த்டே வந்து அந்த சர்ப்ரைஸை தள்ளி வச்சுட்டு வீடியோவை முதல் ரொம்ப குட்டியாக நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம். ஏன் மைண்ட் செட் எப்படி போச்சு, அந்த வீடியோ குட்டியாக இருக்கும், அந்த சர்ப்ரைஸ் வந்து நம்ம டிசம்பரில் ஷூட் பண்ணதுக்கப்புறம் அது ரெண்டையும் சேர்த்து பெருசாக போட்டு ஒரு பெரிய பர்த்டே வீடியோவை டிசம்பரில் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆக்சுவலி இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற இந்த டைம் வந்து, இந்த வீடியோ ஷூட் பண்ணுற டைம் வந்து டிசம்பர் 9 காலையில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, டிசம்பர் 10 டேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க, 10 அப்புறம் ஏதாவது ஒரு டேட் ஃப்ரீயாக இருக்குது போல இருக்கு, நம்ம அந்த வீடியோவை ஷூட் பண்ணலாம், மிஸ்டிக்கு அந்த சர்ப்ரைஸை கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மெசேஜை உள்ளே போய் பார்த்தா, வெரி சாரி சார், டிசம்பர்லையும் டேட்ஸ் இல்லவே இல்லை, இனி பிப்ரவரி கடைசியில் தான் டேட் இருக்குன்ட்டாங்க. பிப்ரவரியா? இப்படியே 2 மாசமாக தள்ளி போட்டால் அடுத்த செப்டம்பர் வந்து அடுத்த பர்த்டே வந்துருமேடா, இப்போ எடுத்து வச்ச இந்த வீடியோவும் வேஸ்ட்டாக போயிருமே அப்படிங்கிறதுக்காக வேற வழி இல்லை. சரி, இந்த வருஷம் மிஸ்டிக்கு இந்த சர்ப்ரைஸ் பர்த்டேக்கு என்னால் கொடுக்க முடியலைங்க. ஆஸ் யூஷுவல் வி ஆர் ஃபெயில்ட். சரி, இப்போ என்ன பண்ணுறது? இந்த வீடியோவை டிசம்பர்னாலும் பரவாயில்ல, இனிமேல் லேட் பண்ண முடியாதுன்னு அந்த குட்டி விளாகை, பர்த்டே விளாகை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ மிஸ்டியோட செப்டம்பர் 13 நடந்த அந்த பர்த்டே செலிப்ரேஷனை டிசம்பர் 9 நீங்கள் பார்த்து ஒரு விஷயங்க போடுங்க. அடுத்த வருஷம் பிப்ரவரி மந்தில் பர்த்டேன்னு இல்லாமல் மிஸ்டிக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். அது என்ன சர்ப்ரைஸ்டா? இவ்வளோ நேரம் சர்ப்ரைஸ்னு சொல்றியா, என்ன சர்ப்ரைஸ்னு சொல்ல மாட்டியா? சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்னால் இந்த வீடியோவை மிஸ்டி பார்த்தா அது என்ன சர்ப்ரைஸ்னு தெரிஞ்சு போயிடும். அதனால் ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வரைக்கும் மிஸ்டிக்கு தெரிஞ்சால் போதும். அது என்ன சர்ப்ரைஸுங்கிறது பெரிய சர்ப்ரைஸ். அதை வந்து பிப்ரவரி எண்டில் நம்ம அங்கே டேட்டு கிடைச்ச உடனே தனி வீடியோவாக பண்ணி அதை தனி சர்ப்ரைஸ் வீடியோவாக போடுவோம். இதான் மிஸ்டியோட மினி பர்த்டே விளாகுக்கான காரணம். ஸோ இப்போ எங்களோட மினி பர்த்டே செலிப்ரேஷனை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குது. நாங்கள் வெளிநாட்டிலேருந்து கூட்டி வந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து மிஸ்டிக்கு ஆடிக்கிட்டே ஒரு பர்த்டே விஷ் பண்ணியிருக்காங்க. அது வீடியோக்குள்ளே இருக்குது, அது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். காய்ஸ், எங்களோட குட்டி செலிப்ரேஷன் ஒரு சின்ன சீஸ் கேக் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா மிஸ்டிக்கு சீஸ் கேக் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால எனக்கும் அம்மாவுக்கும் சீஸ் கேக் அவ்வளோ விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் இன்னைக்கு எங்களுக்கு பிறந்த நாள் இல்லை, அதனால் ஒரு குட்டி சீஸ் கேக் வாங்கியிருக்கோம். இன்னொரு முக்கியமான ஐட்டம், அது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவோட பர்த்டேக்கு வாங்கினது. ஒவ்வொரு வருஷம் அம்மாவோட பர்த்டேக்கு, மிஸ்டியோட பர்த்டேக்கு, என்னோட பர்த்டேக்குன்னு மறந்து ஃபைனலாக அது மிஸ்டிக்கு தான் ரெடி ஆகியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா அது மவுஸ் மாதிரி இருக்குன்னு கேட்டால், இது ஒரு ப்ரொஜெக்டர், மினி ப்ரொஜெக்டர். என்ன ப்ரொஜெக்டர்னு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து ஏதாவது ஒரு இருட்டான இடம், ஓகே, இந்த இடத்த காட்டுறேன். இப்போ பாருங்கள்,
இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா ஸோ இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் மேலே காட்டலாம், கீழே காட்டலாம், சைடில் காட்டலாம். அப்படியே அந்த லெட்டர் அப்படியே வந்து 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 அப்படியே இந்த பர்த்டே கேர்ள்கிட்டே போகும். ஸோ இது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நெட்டில் பார்த்தேன், வித்தியாசமாக இருந்ததுன்னு. அம்மாவோட பர்த்டேக்கு வாங்கினது. ஒவ்வொரு பர்த்டேக்கும் மறப்பேன். பர்த்டேலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மிஸ்டி ஞாபகப்படுத்தும், ஹரி இதை யூஸ் பண்ணவே இல்லையே. ஆனால் ஆமாம், 3 வருஷமாக இது இருக்குது. இந்த ஃபைனலாக அது யாருக்கு அப்படின்னு பார்த்தா மிஸ்டிக்கு தான். ஸோ நீங்கள் இது வந்து எங்கே வேணாலும் இதை இது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இந்த பெட்டில் பிலோவில் உங்களோட டோரில் எந்த ஒரு டெக்கரேஷனும் தேவையில்லை. இதை பேக்கில் போட்டுட்டு நீங்கள் எங்கேயாவது டூருக்கு கூட போகலாம். நீங்கள் இதை வந்து ரொம்ப பெருசாக அப்படியே பின்னுக்கு வர ரொம்ப பெருசாக கொஞ்சம் டிம் ஆகும். அதுக்கு நீங்கள் எங்கள் ஜன்னல்லேருந்து நல்லா வெளிச்சம் வர்றதுனால பத்தலை. நல்ல இருட்டாக இருக்கும் பட்சத்தில் நல்ல பிரைட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு ப்ரொஜெக்டர் நான் ஆசைப்பட்டு வாங்கினது. லைட்டை போட்டு பார்ப்போம் என்ன செய்யுதுன்னு. ஓரளவுக்கு தெரியுது. ஓகேங்க, நம்ம கேக் கட் பண்ணிடுவோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Mistrika. Happy birthday to you. நாங்கள் என்ன கதையா சொல்கிறோம்? ஒவ்வொரு ஹாப்பி பர்த்டேக்கு முன்னாடி மிஸ்டி ஹாப்பி பர்த்டே மிஸ்டின்னு அப்புறம் பார்த்தியா அப்போ கூட ஆங்குட்டுது. இது சீஸ்னால டக்குன்னு நல்லா இருக்கு. பர்ன்ட் சீஸ் கேக். ஹாப்பி பர்த்டே 33 வயசை கூட்டிட்டாங்க. மிஸ்டிக்கு ஒரு 1 வீக்குக்கு மிஸ்டிக்கும் எனக்கும் ஒரே வயசு 31. இன்னொரு 1 வீக்கில் நான் 32. பாருங்கள், நான் கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன், அவங்க கேக் தின்னுக்கிட்டு இருக்காங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும்னா ஹாப்பி பர்த்டேக்கு வரும். அப்பா காய்ஸ், அம்மா வந்து மிஸ்டிக்கு எந்த கிஃப்ட்டும் நம்ம லாஸ்ட் மினிட்டில் வாங்கலை. அதனால் மிஸ்டிக்காக ஒரு பர்த்டே டான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் முன்னாடி வாங்க. அம்மாவுக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது. பாட்டு தேவையில்லை, மனசில் ஒரு பாட்டை போட்டுட்டு ஆடுவாங்க. நம்ம எடிட்டிங்கில் வேறு பாட்டு போட்டால் மேட்ச் ஆகும். ரெடி? ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு மிஸ்டிகா. ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த மாதிரி ஒரு பர்த்டே டான்ஸை, இந்த டான்ஸை உனக்கு அரேஞ்ச் பண்ணதே அது கிஃப்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்த்டே டான்ஸ் யாரும் தர மாட்டாங்க, கிடைக்கவும் கிடைக்காது. பார்த்துருக்கியா அப்படி ஏதாவது? இப்போ இதுக்கு வந்து எனக்கு எடிட் பண்ணும்போது செம்ம ஃபன்னாக இருக்கும். எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டு பார்ப்பேன், எல்லா பாட்டுக்கும் செட் ஆகும். என்ன பாட்டு போடுறதுன்னு தெரியல. மிஸ்டி கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. நான் சொன்னேன்ல மிஸ்டிக்கு பிடிச்ச சீஸ் கேக்குன்னு, அதனால் பாருங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன், அது வந்து லாஸ்ட் மினிட்ல சொதப்பிருச்சு. அதனால் ஒரு மினி செலிப்ரேஷன் இங்கே பண்ணியிருக்கோம்.